Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா bow and arrow வாங்க இது எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு ஃபஸ்ட்டு 4 விரல் உள்ளது இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 விரல் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு காற்றடிச்சிருக்கேன். இந்த பக்கம் கொஞ்சோண்டு காற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டியிருக்கேன். எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி இது எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ மட்டும்தான் நமக்கு பலூன் உடையாமல் நம்ம ட்விஸ்டிங் ஈஸியாக பண்ண முடியும். இல்லைனா கண்டிப்பாக பலூன் உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது 4 விரல் உள்ளே போகிற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த இடத்துல வச்சு ட்விஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்படி நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்துல நம்ம கட்டின இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்த இப்படி ட்விஸ்ட் பண்ணி இந்த பக்கம் விட்டுருங்க. ஏன்னா அது இந்த பக்கம் போட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி மடக்கி விட்டுருங்க. மடக்கிட்டு திரும்ப அதேமாரி இன்னொரு மாரி பண்ணிக்கோங்க. அதே இடத்துல இப்போ அளவு எடுத்துக்கிறேன். திரும்ப இதை ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதேமாரி அதே ஷேப்பில் வர மாதிரி இதை மடக்கிடுறேன். நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டேன். ட்விஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இந்த ஷேப் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த ஷேப் தான் இருக்குது. இதை வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கலர் பலூன் எடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரல் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு காற்றடிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிடுறேன். சரி பாதியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா? கரெக்டாக 2 ஆஃபாக இது பண்ணியிருக்கேன். கரெக்டாக மிடில் பிஞ்ச் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா? இது ரொம்ப சிம்பிள் தான். இது பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒன்றும் இல்லை. இதை எடுத்துகிட்டு இப்போது இந்த இலை மாதிரி இருக்கு இல்லையா, 2 பக்கமும் அது உள்ள இப்போ விட்டுடுறேன். 2 சைடையும். ஓகேவா? பார்த்துட்டிங்களா? எப்படி இது பண்ணியிருக்கேன்னா இதேமாரி வச்சுக்கோங்க. கரெக்டாக 2 சைடும் ஆஃப் இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த இடத்த ட்விஸ்ட் பண்ணுறேன். இந்த எண்டை பார்த்துங்க, நான் எந்த ஷேப் போட்டுருக்கேன்னு பாருங்கள். அந்த ஓப்பன் சைடில் இருக்கிற பக்கம் தான் இந்த லென்த்தையும் வச்சுருக்கேன். அப்படி வச்சுருங்க. இப்போ இந்த இடத்த கட்டிடுறேன். இதை கட்டி வச்சிட்டோம்னா நல்லது. அப்படியே ட்விஸ்ட் பண்ணிங்கனாலும் அப்படியே இருக்கும், பட் கட்டிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு போ ஷேப் கிடச்சிருக்கு. இருந்தாலும் ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த பலூன் இருக்கு இல்லையா, ரோஸ் பலூன் முடிகிற இடத்துக்கு நேராக அந்த இடத்துல அளவு எடுத்துகிட்டு நான் அதை பிஞ்ச் பண்ணிக்கிறேன். ட்விஸ்ட் பண்ணிடுறேன். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடம் நம்ம காற்று அடிக்காத இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பலூன் உடையாது. ஸோ அந்த இடத்த கட் பண்ணிவிட்டு இப்போது அந்த இடத்த கட்டிடுறேன். ஓகேங்களா? நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்கிறதுனால காற்று வெளியே போகாது. ஸோ அதனால் நம்ம கட் பண்ணிவிட்டு தாராளமாக பொறுமையாகவே கட்டலாம். ஒன்றும் அர்ஜென்ட்டாக கட்டணுன்றதுலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ கட்டிட்டேன். அந்த இடத்த கட்டிட்டு இப்போ இதை வச்சு கட்டிடுறேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு போ ஷேப் ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ரெடியாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, போ வந்து கட்டணும் இல்லைங்களா, கட்டுறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான க்ரீன் கலர் பலூன் எடுத்திருக்கேன். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கட்டினோம்னு வச்சுங்க, இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பெண்ட் ஆகுது. இன்னும் நம்ம கட்டவே இல்லை. ஸோ கட்டி அந்த ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பெண்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம இப்போ காற்று அடிக்கலாம். காற்று அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஃப்ளெக்சிபிள் ஆகிருக்கும். ஸோ நமக்கு அந்த இடமும் கட் ஆகாது. இப்போ நான் காற்று அடிக்கிறேன். இந்தாக்கா தையடா. ஓகேங்களா? காற்று அடிச்சிட்டேன். பாருங்கள், ஃபுல்லாக காற்றடிச்சிருக்கேன். காற்றடிச்சிட்டு விட்டுட்டேன். ஸோ நமக்கு வந்து பலூன் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். இப்போ ஒரு தடவை இப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த பக்கம் கட்டுறேன். ஓகேங்களா? இந்த பக்கம் கட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த பக்கம் கட்டுறேன். பார்த்திங்களா? இப்போ நமக்கு ஓரளவுக்கு தான் பெண்ட் ஆகிருக்கு.
ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பலூனை ஊதாமல் அப்படியே கட்டினப்போ எந்த அளவுக்கு பெண்டாக இருந்ததுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே, கட்டி முடிச்சிட்டேன் ஒரு வழியாக. ஓகே, ரெடி. இப்போது நம்ம ஏரோ செய்யலாம். ஏரோ ஜஸ்ட்டு ஒரு பலூனில் 2 ஆஃபில் ஒரு ஆஃபில் மட்டும் காற்றடிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஒரு 12 விரல் அளவுக்கு காற்றடிச்சிருப்பேன்னு வச்சுங்களேன். வச்சுட்டு இந்த மீதி ஆஃப் இருக்கு இல்லையா, அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். அதை இன்னொரு ஏரோ கூட செஞ்சுக்கலாம். ஸோ இந்த வரைக்கும் கட் பண்ணிவிட்டு நான் இதை மட்டும் முடிச்சு போட்டு எடுத்துடுறேன். ஏன்னா மீதி ஆஃபில் இன்னொன்று செய்யலாம் இல்லைங்களா. ஸோ நம்ம எப்பவுமே குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். ஸோ 2-3 ஏரோ கொடுத்தோம்னா குழந்தைங்க ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த ஆஃப் வச்சுருக்கேன். சரி, திரும்ப நான் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு யூஸ் இல்லை, அதனால் நான் விட்டுட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, போ அண்ட் ஏரோ ரெடி. வாங்க விட்டு பார்த்துடலாம். மகேந்திர பாகுபலி சச்சன். மகேந்திர பாகுபலி இலைக்கட்டு இது கொடுக்கல, பட் நல்லா இருக்கு இல்லையா. நல்லா தானே ரெடி பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.